நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் ஒரு மீன், ஒரு சிங்கம், ஒரு சிறுவன் இவையெல்லாம் எப்படி நம்மை காப்பாற்றும் தெரியுமா? இது யாருடைய கதை என்று கேட்காதீர்கள், இது உங்கள் கதையாம். இந்த வீடியோ ஆன்மீகம் பிளஸ் வாழ்க்கை பாடம் சேர்க்கப்பட்ட ஒரு பயணமாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் விஷ்ணுவின் தசாவதாரங்கள் நிகழ்கின்றன. எப்படி என்பதை பார்ப்போம். 1வது மச்ச அவதாரம். உலகம் பெருங்கடலில் விழுந்தபோது மீனாகப் பிறந்தார் விஷ்ணு, வேதங்களை காப்பாற்றினார். 2வது கூர்ம அவதாரம். தேவர்கள் அமிர்தத்தை காண சாகர மந்தனத்தை செய்தபோது விஷ்ணு ஆமையாக வந்து மந்திரமலையை தூக்கினார். 3வது வராக அவதாரம். பூமியை கடலிலிருந்து மீட்டார், ராட்சசனை அழித்தார். 4வது நரசிம்மர். பக்த பிரகலாதனை காப்பாற்ற மனித சிங்க வடிவில் அவதரித்தார், ஹிரண்யகசிபுவை அழித்தார். 5வது வாமன அவதாரம். சிறு வடிவில் வந்து 3 அடிகள் மூலம் மகாபலியை அடக்கினார். 6வது பரசுராமர். அகந்தையுள்ள அரசர்களை அழிக்க வந்த வீர அவதாரம். 7வது ராமர். தர்மத்தின் வடிவம், சீதையை மீட்டார், ராவணனை அழித்தார். 8வது கிருஷ்ணர். லீலாமய வாழ்க்கை, குருட்சேத்திர யுத்தத்தில் பகவத்கீதை கூறினார். 9வது புத்தர். கருணையின் வடிவம், அஹிம்சையை போதித்தார். 10வது கல்கி. எதிர்காலத்தில் கயமை நிறைந்த யுகத்தில் குதிரை மீதேறி வரும் யுகத்தின் விடியலை உருவாக்க. இந்த 10 அவதாரங்களுள் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது? அது ஏன் பிடித்தது என்று கமெண்ட்ல எழுதியே ஆகணும். உங்கள் பதிலை நானும் வாசிக்கிறேன், மறக்காம சொல்லுங்க. இது போன்ற ஆன்மீக கதைகளை நீங்களும் ரசிக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, ஒரு உன்னத பயணம்.